ஒரு கிராமத்தில் ஏழை ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் கடின உழைப்பாளியாக இருந்தாலும் அவனது ஊதியம் அந்த குடும்பத்திற்கு போதவில்லை. அவனது குடும்பத்தில் அவனது மனைவி மற்றும் 3 ஆண் பிள்ளைகள் இருந்தன. இதனால் வரும் வருமானம் அனைத்தும் குடும்பத்திற்கே சரியாக இருந்தது. வேலையில்லாத நாட்களில் பட்டினியாக இருக்க நேர்ந்தது. இதனால் அந்த ஏழை இங்கே இருப்பதை விட நகரத்திற்கு சென்று ஏதாவது வேலை செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று தனது குடும்பத்துடன் பக்கத்து நகருக்கு செல்ல முடிவு எடுத்தான். அதன்படி குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு காட்டின் வழியாக நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது வெகு தூரம் நடந்து வந்தமையால் களைப்பாக இருந்ததால் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து ஓய்வு எடுத்துவிட்டு செல்லலாம் என்று முடிவு செய்து ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்தனர். அந்த மரத்தில் ஒரு அதிசய பேசும் கிளி ஒன்று வாழ்ந்து வந்தது. இவர்கள் வந்து அமர்வதை அந்த கிளி பார்த்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அந்த ஏழை இங்கு கிடைக்கும் ஏதாவது கிழங்கு வகைகளை சமைத்து உண்ணலாம் என்று முடிவு செய்தான். அதன்படி தன் முதல் மகனிடம், மகனே, பக்கத்தில் இருக்கும் நதியில் இருந்து சிறிது தண்ணீர் கொண்டு வா என கட்டளையிட்டார். முதல் மகனும் ஆகட்டும் தந்தையை, எடுத்து வருகிறேன் என்று கூறி தண்ணீர் எடுக்க புறப்பட்டான். அந்த ஏழை இரண்டாவது மகனிடம், மகனே, நீ போய் காய்ந்த விறகுகளை எடுத்து கொண்டு வா என கட்டளையிட்டார். அவனும் ஆகட்டும் தந்தையை, எடுத்து வருகிறேன் என்று சென்றான். மூன்றாவது மகனிடம், மகனே, நீ போய் நெருப்பு உண்டாக்குவதற்கு ஏதாவது பொருட்களை எடுத்து வா என கட்டளையிட்டார். அவனும் ஆகட்டும் தந்தையே, எடுத்து வருகிறேன் என்று சென்றான். பிறகு தன் மனைவியிடம், நீ அடுப்பை தயார் செய்து வை, அவர்கள் வந்ததும் தொடங்கலாம் என்றான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த அதிசய கிளி அந்த ஏழையிடம் கேட்டது, மனிதனே, உன்னிடம் சமைப்பதற்கு ஒன்றுமில்லை, இருந்தாலும் நீ அனைத்தையும் தயார் செய்து கொண்டிருக்கிறாய், எதனால் என்று கேட்டது. பேசும் கிளியை கண்ட அந்த ஏழை மிகவும் ஆச்சரியமடைந்தான். அதனிடம் விளையாட்டாக, சமைப்பதற்கு ஒன்றுமில்லை என்றால் என்ன, அதுதான் நீ இருக்கின்றாயே, உன்னை பிடித்து சமைக்கப் போகின்றேன் என்று கூறினான். பயந்து போன கிளி மனதிற்குள் யோசிக்க ஆரம்பித்தது. இவன் அனைத்தையும் தயார் செய்து வைத்திருக்கின்றான், ஒருவேளை உண்மையாகவே நம்மை சமைப்பதற்காகத்தான் இப்படி செய்கின்றான் போல என நினைத்தது. பிறகு அந்த ஏழையிடம், மனிதனே, நீ என்னை ஒன்றும் செய்து விடாதே, அதற்கு பதிலாக நான் தங்க புதையல் இருக்கும் இடத்தை காண்பிக்கின்றேன் என்றது. ஏழையும், அப்படியானால் சரி, நான் உன்னை ஒன்றும் செய்து விட மாட்டேன், நீ புதையலை காட்டு என்றான். அந்த அதிசய கிளியும், அதோ இருக்கும் பெரிய மரத்தடியின் கீழ் புதையல் உள்ளன, அதை தோண்டி எடுத்துச் செல் என்றது. 3 மகன்கள் திரும்பி வந்ததும் அனைவரும் சேர்ந்து அந்த மரத்தடியின் கீழ் தோண்ட ஆரம்பித்தனர். அந்த அதிசய கிளி சொன்னது போலவே அந்த மரத்தின் கீழ் புதையல் இருந்தது. புதையலை எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்தினர் அந்த கிளிக்கு நன்றி சொல்லிவிட்டு தனது வீடு வந்து சேர்ந்தனர். தனது கிராமத்திற்கு திரும்பிய அந்த ஏழையும் வீடு நிலங்களை வாங்கி கொண்டு மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தான். அவனது வீட்டருகே ஒரு கஞ்சன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கும் 3 ஆண் பிள்ளைகள் இருந்தனர். கஞ்சனும் ஒரே நாளில் இவர்களிடம் எப்படி இவ்வளவு பணம் வந்தது என்று யோசிக்க ஆரம்பித்தான். பிறகு தன் மனைவியிடம், அந்த ஏழைக்கு எப்படி ஒரே நாளில் இவ்வளவு பணம் வந்தது என்று தெரிந்து கொண்டு வா என்று தனது மனைவியை அனுப்பினான். மனைவியும் ஏழையின் மனைவியிடம் இனிப்பாக பேசி அவர்களிடம் எப்படி இவ்வளவு பணம் வந்தது என்று கேட்க, மிகவும் வெகுளியான அந்த ஏழையின் மனைவி அனைத்து உண்மைகளையும் சொன்னார். அதை அப்படியே வந்து கஞ்சனிடம் சொன்னாள் அவனின் மனைவி. கஞ்சனும் நாமும் அதை போல புதையலை பெற்று வரலாம் என்று எண்ணி குடும்பத்துடன் சென்று அந்த மரத்தடியின் கீழ் அமர்ந்து கொண்டான். அவர்கள் வருவதை பார்த்து கொண்டிருந்த அதிசய கிளியும் எதுவும் பேசாமல் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. பிறகு ஏழை சொன்னது போலவே கஞ்சனும் தன் மகனிடம், நீ போய் தண்ணீர் கொண்டு வா என கட்டளையிட்டான். அதற்கு முதல் மகன், தண்ணீரை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகின்றாய், வேண்டுமென்றால் நீயே போய் எடுத்துக்கொள் என்று கூறினான். இரண்டாவது மகனிடம், நீ போய் விறகுகளை எடுத்துக்கொண்டு வா என கூற, இரண்டாவது மகனும் விறகுகளை வைத்துக்கொண்டு நீ என்ன வீடா கட்டப் போகின்றாய் என கேட்டான். மூன்றாவது மகனிடம், நீ போய் நெருப்பை உண்டாக்குவதற்கு பொருளை எடுத்துக்கொண்டு வா என கூற, நெருப்பை வைத்துக்கொண்டு நீ என்ன தீக்குளிக்கப் போகின்றாயா என கேட்டான். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அதிசய கிளியும் இப்பொழுது கஞ்சனிடம், மனிதனே, எதற்காக இதையெல்லாம் எடுத்து வரச் சொல்கிறாய் என கேட்டது. கஞ்சனும், நான் உன்னை பிடித்து சமைக்கப் போகின்றேன் என்றான். அந்த அதிசய கிளியும் வேகமாக சிரித்தது. ஏய் முட்டாள் மனிதனே, நீ பெற்ற பிள்ளைகளே உனது பேச்சை கேட்கவில்லை, நீ எப்படி என்னை பிடிக்க முடியும்? நீங்கள் என்னை பிடிக்க வேண்டுமென்றால் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும். அது உங்களிடம் இல்லாத பொழுது அது உங்களால் முடியாது.
யாருக்கு புதையல் கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு கிடைத்துவிட்டது. அந்த ஏழையின் குடும்பத்தில் அன்பும் பாசமும் பெரியவர்களுக்கு பணிந்து நடக்கும் பிள்ளைகளும் இருந்தனர். அதனால் அவர்களுக்கு கிடைத்தது. பெரியவர்களை மதிக்க தெரியாத இதை போல பிள்ளைகளை பெற்ற நீ பேராசைப்படுவதற்கு தகுதியற்றவன். உடனடியாக இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு என்று கூறிவிட்டு பறந்து சென்றது அந்த அதிசய கிளி. அந்த கஞ்சனும் இதை போல பிள்ளைகளை பெற்றுவிட்டோமே என்று தலையில் அடித்தவாறே அங்கிருந்து கிளம்பி கிராமத்திற்கு வந்து சேர்ந்தான்.